சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை வழங்கிய பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு விடுத்த அந்த ஒரு இது இப்போ நிற்கிற அந்த வீரியமற்ற வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்குவதில்லை என்பதாலே இந்தியா முழுக்கமோ உலகம் முழுக்கமோ அது நிற்கினாலும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸாக இருக்கிற காரணத்தினால் அது பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் நாம் அடிக்கடி சொல்கிறது, எப்போ இந்த 2019 இறுதியில் இந்த கொரோனா தாக்கம் வந்ததோ அப்பத்திலிருந்துமே சொல்லி நிற்கிறது, அடிக்கடி கைகளை சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்வது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, தும்மல் இருமல் போன்ற இந்த நிலைகளில் கைகளை மூடிக்கொண்டு மறைத்து தும்முவது, இரும்புவது, இல்லை என்றால் நம்ம இடையே இருந்து வெளிவருகிற அந்த நீர் திகழ்கள் மற்றவர்களை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்பு, நீண்ட நாட்கள் அதை கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு உண்டானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிற போது முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று தொடர்ந்து கடந்த 5-6 ஆண்டுகளாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதுவே தான் இப்போதும் நீடிக்கிறது. எந்த விதமான நிபந்தனையும் கட்டுப்பாடும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.